இது நமது கேப்டன் நியூஸின் இரவு செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாதன். அப்துல் கலாம் பிறந்த நாளை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் இளைஞர் எழுச்சி தினமாக அறிவிப்பதா? அதிமுக அரசின் முரண்பாடான செயலுக்கு கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். காந்தியவாதி சசி பெருமாள் உடல் பிரேத பரிசோதனை முடிந்தது. மதுவிலக்கை அமல்படுத்தும் அறிவிப்பு வரும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் மறுப்பு. மதுவிலக்கு கோரி உயிரிழந்த சசி பெருமாளின் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. மணிப்பூரில் பயங்கர நிலச்சரிவு, 21 பேர் உயிரிழப்பு, பலர் மாயம். காங்கிரஸ் தம்மை திட்டமிட்டு புறக்கணிக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் பரபரப்பு குற்றச்சாட்டு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த நாளை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற இளைஞர் தினத்தை மீண்டும் வேறொரு பெயரில் கொண்டாடப்படும் என்று அறிவித்திருப்பது முரண்பாடான செயலாகும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இந்தியாவின் இளைஞர்களை கொண்டு நம் தேசத்தை முன்னேற்றலாம் என்று நம்பியவர் சுவாமி விவேகானந்தர் என்றும், எனவேதான் அவருடைய பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் தேதி இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். அதே போன்று மாணவர்களை கொண்டு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நம்பிக்கை கொண்டிருந்தவர் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் என கேப்டன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் என்ற மிக உயர்ந்த பதவியை வகித்த போதும் ஒரு பேட்டியின் போது தன் காலத்திற்கு பிறகும் தான் ஒரு ஆசிரியராக அறியப்படுவதே பெருமை என்று கூறியவர் கலாம் என்றும், அவர் நினைத்தபடியே தன் வாழ்நாளெல்லாம் மாணவர்களோடு கலந்துரையாடுவதும் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையூட்டுவதுமாக அவர்களுக்கு அறிவுபூர்வமான கருத்துக்களை பரிமாறி வந்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தன்னுடைய இறுதி மூச்சு வரை மாணவர்களுடன் இரண்டர கலந்திருந்தார் என்பதால் தான் அவரது பிறந்த நாளை தேசிய மாணவர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்றும், அவரது புகழை அகில உலகமும் மிக விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்றும் பாரத பிரதமரை கேட்டுக்கொண்டதாகவும் அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளதையும் கேப்டன் தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவோ நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்கின்ற ஆணவ போக்கில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற இளைஞர் தினத்தை மீண்டும் வேறொரு பெயரில் கொண்டாடப்படும் என்று அறிவித்து இருப்பது டாக்டர் அப்துல் கலாமின் ஆத்மாவாலேயே ஒத்துக்கொள்ள முடியாது, முரண்பாட செயலாகும் என குற்றம் சாட்டியுள்ள கேப்டன், ஆனாலும் தமிழக அரசின் அறிவிப்பு தேமுதிகவிற்கும் இளைஞர் சமுதாயத்திற்கும் மாணவர் சமுதாயத்திற்கும் கிடைத்த வெற்றியாகவே கருதுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 1 வார காலமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகள் வெளிவந்தன. அவற்றை மறைக்கும் விதமாக பகுதி நேர முதலமைச்சரைப் போல அரை மணி நேரம் மட்டுமே தலைமை செயலகம் வந்து செல்வதாகவும் கேப்டன் தெரிவித்துள்ளார். அதானி போன்ற தொழிலதிபர்களை சந்திப்பதற்கு ஒத்துழைத்த தங்கள் உடல்நிலை, மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த மக்கள் ஜனாதிபதி என போற்றப்படும் டாக்டர் அப்துல் கலாமுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த ஒத்துழைக்கவில்லையா என வினவியுள்ள கேப்டன், இதை பார்த்த மக்கள் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று பேசிக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டின் நிர்வாகத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற தங்களது உடல்நிலை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்றும், அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தங்களுக்கு இருக்கிறது என்பதை கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களது உடல்நிலை சரியில்லை என்ற அறிக்கையை படித்தபோது தனக்கு கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும் தக்குமுக்கு திக்கு தாளம் 8 நாளிலே புரிஞ்சு போகும் தக்கு முக்கு திக்கு தாளம் என்ற புரட்சி தலைவரின் பாடல் வரிகள்தான் நினைவிற்கு வந்தது என கேப்டன் விமர்சித்துள்ளார். மேலும் தாம் கூறியபடி டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்த நாளை மாணவர் தினமாக ஆண்டுதோறும் மிக விமர்சையாக தேமுதிக சார்பில் கொண்டாடப்படும் என கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தும் வரை சசி பெருமாளின் உடலை வாங்க மாட்டோம் என அவரது மகன் உள்ளிட்ட உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர்.
தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காந்தியவாதி சசி பெருமாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி 200 அடி உயர செல்போன் டவரில் ஏறி போராடிய போது திடீரென உயிரிழந்தார். அவரது உடல் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. சசி பெருமாள் உடலை பெற்றுக்கொள்ளுமாறு வட்டாட்சியர் மற்றும் ஆர்டிஓ மதியழகன் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 1 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவது குறித்து அதிமுக அரசு உறுதி அளித்தால் மட்டுமே சசி பெருமாளின் உடலை பெறுவோம் என அவரது உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். 10 பைசாவோட யாருக்கு வேணாம், 10 பைசாவோட முதல் அந்த 10 பைசாவோட எனக்கு அறிய வேணாம். கண்டிப்பா நிறைவேறும்பா. அது எனக்கு போதும். இருப்பினும் காந்தியவாதி சசி பெருமாளின் உடல் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவரது உடலை வாங்காமல் உறவினர்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். சசி பெருமாளின் உயிரிழப்புக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வரும் 4ஆம் தேதி தமிழகம் முழுவதும் முழு அடைப்புக்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்த கோரி போராட்டம் நடத்தி உயிரிழந்த சசி பெருமாளின் குடும்பத்திற்கு தேமுதிக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன், மதுவிலக்கு கோரி போராட்டம் நடத்தி தனது உயிரை நீத்த சசி பெருமாளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தேமுதிகவினர் அவரது உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் உயிரிழந்த சசி பெருமாளின் குடும்பத்திற்கு தேமுதிக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். சசி பெருமாள் போராட்ட விவகாரத்தில் போலீசாரின் செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது என்றும் அலட்சிய போக்கே உயிரிழப்புக்கு காரணம் என்றும் கேப்டன் குற்றம் சாட்டினார். அப்துல் கலாமின் இறுதி சடங்கில் 90 வயதான இராணுவ அதிகாரி விஜேந்திர சிங் கலந்து கொண்ட நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் ஏன் கலந்து கொள்ள முடியவில்லை என கேப்டன் கேள்வி எழுப்பியுள்ளார். அலட்சிய போக்கு தான். ஒவ்வொரு செல்ஃபோன் டவர் இந்த மாதிரி அரசாங்கம் ரொம்ப அதிகபட்சமாக இருக்கிற எந்த டவர்லையும் யாரும் ஏறக்கூடாது, எந்தவித போராட்டம் அறிக்கக்கூடாதுன்னு இவங்க முதலே காவல்துறை போடலை. தனியாக ஏறுறது ஒன்று இவங்க சொல்லியிருக்கணும். தனியாக இதே மாதிரி ஏதோ ஹைட்டாக கூட இருக்கலாம், தனியாருக்கு சொந்தமான ஒரு ஹைட்டானதில் கூட ஏறி கூட தரணா போகலாம், அது வேறு. ஆனால் காவல்துறை என்ன பண்ணுச்சுங்கிறது தானே என்னுடைய கேள்வியும். பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பது போல ஒரு சரித்திரமாக வாழ்ந்திருக்கிறார் சசி பெருமாள் அவர்கள். சசி பெருமாளோட ஃபோட்டோ தமிழ்நாடு பூரா வச்சு எல்லாரும் மாலை போட்டு துக்க நாள் அனுசரிக்க. ஏன்னா 13 வயசுலேருந்து அவர் போராடினவர் இந்த சசி பெருமாள். எல்லாரும் என்னுடைய கட்சிக்காரங்க அனைவரும் எல்லாரும் சேர்ந்து சசி பெருமாளோட ஃபோட்டோவை வச்சு அவருக்காக நீங்கள் ஒரு நாளாக அவருடைய ஆத்மா தான் சாந்தி அடையும். இன்றைக்கி காவல்துறை இன்றைக்கி அவருடைய பாடியை வாங்குறவங்கள பொய் கேஸ் போடுறாங்களா, அவங்களுக்கு கைவந்த கலை பொய் கேஸ் போடுறதெல்லாம் காவல்துறை செய்துன்னு நினைக்கிறேன். காவல்துறை அரசாங்கம் சொன்னால் செய்யத்தானே போகிறாங்க, யாராக இருந்தாலும் செய்வாங்க. தயவுசெய்து இப்போ இருந்தே எனக்கு கட்சிக்கார தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் அனைவரும், தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே அவருடைய ஃபோட்டோவை வச்சு சேலமோ இல்லை தமிழ்நாடு புறம் ஆக எல்லா இடத்துலையுமே இந்த கட்சி தொண்டர்கள் எல்லாரும் அவருடைய ஃபோட்டோவை வச்சு இது பண்ணணுங்கிறது இந்த தாழ்மையான கருத்து என்பதை தெரிவித்து. கனமழை காரணமாக மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 21 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே மணிப்பூர் மியான்மர் எல்லை ஒட்டிய
என்ஜாய் என்னும் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 21 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் மண்ணுக்குள் புதை உண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அங்கு மழை பெய்து வருவதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து மியான்மர் அரசு அவசர நிலை பிரகடனப்படுத்தியுள்ளது. காந்தியவாதி சசி பெருமாள் மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சசி பெருமாள் 200 அடி உயரமுள்ள செல்போன் கோபுரத்தின் உச்சியிலே ஏறி 5 மணி நேரம் போராடிய வரை காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையினர் பதிவு செய்திருப்பதைப் போல அது தற்கொலை என்றால் அதனை உரிய நேரத்தில் காவல்துறையினர் தடுப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்க வேண்டாமா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சசி பெருமாளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது குடும்பத்தினர்களும் அரசியல் தலைவர்களும் கூறியுள்ளதாகவும் இதனால் உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு இவ்வழக்கை விசாரிக்க வேண்டும் எனவும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக அரசின் அலட்சியத்தாலும் தாமதத்தாலும் தான் சசி பெருமாள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ள கருணாநிதி, அவருடைய மரணத்திற்கு அதிமுக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு இது பற்றிய முழு விவரமும் நாட்டு மக்களுக்கு தெரிய உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். எந்த ஒரு நியாயமான போராட்டத்திற்கும் தமிழக அரசு செவிசாய்ப்பதில்லை என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த உண்ணாவிரதத்தை திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அதிமுக அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேறவில்லை என குற்றம் சாட்டினார். எந்த ஒரு நியாயமான போராட்டத்திற்கும் தமிழக அரசு செவி சாய்ப்பதில்லை என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். எனவே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசு உடனடியாக இனிமேலாவது காலம் தாழ்த்தாமல் இதை பரிசீலித்து அதற்குரிய நடவடிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிக விரைவில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய வகையில உங்களுடைய போராட்டங்கள் வேறு வகையிலான போராட்டங்களாக நிச்சயம் அமையும். ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் அப்போது வலியுறுத்தினார். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். சசி பெருமாளின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் கேட்டுக்கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாகூப் மேமனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்த இளங்கோவன், காந்தியவாதி சசி பெருமாளின் மரணத்திற்கு காரணமாக இருந்த கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர், காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். சசி பெருமாள் அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மீதும் மாவட்ட உயர் போலீஸ் அதிகாரி மீதும் மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி மீதும் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திலேயே அவரை கீழே இறக்கி கொண்டு வந்திருப்பார்களே, ஆனால் அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். காங்கிரஸ் கட்சி தம்மை திட்டமிட்டு புறக்கணிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான சசி தரூர் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நாடாளுமன்றத்தை முடக்குவது சரியல்ல என்ற கருத்து தெரிவித்ததற்காக எம்பிக்கள் கூட்டத்தில் தான் தனிமைப்படுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். கட்சிக்கு உண்மையாக பணியாற்றி வந்த போதிலும் தமது செயல்பாடுகளுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை என்று அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கு சசி தரூர் தெரிவித்த கருத்து சோனியா காந்திக்கு கோபம் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அண்மையில் நடந்த காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் சோனியா காந்தி அவரை சசி தரூரை கடிந்து கொண்டதாகவும் தகவல் வெளியானது. தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக
தமிழகம் உட்பட 12 மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள் மற்றும் உள்துறை செயலாளர்களுடன் மத்திய உள்துறை செயலாளர் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துதல் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. IS தீவிரவாதிகளின் வளர்ச்சியால் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் மற்றும் அந்த இயக்கத்தில் இந்திய இளைஞர்கள் சேராமல் தடுப்பது உள்ளிட்டவை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. யாகூப் மேமனின் மனைவிக்கு MP பதவி வழங்க வேண்டும் என்று கடிதம் எழுதிய சமாஜ்வாடி கட்சியின் துணைத் தலைவர் முகமது ஃபரூக் ஜோஷியை பதவியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து கட்சி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. மும்பை தீவிரவாத தாக்குதல் வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு நேற்று முன்தினம் நாக்பூர் சிறையில் தூக்கிலிடப்பட்ட யாகூப் மேமனின் மனைவிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்று மராட்டிய மாநில சமாஜ்வாடி கட்சியின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான முகமது ஃபரூக் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த மராட்டிய மாநில சமாஜ்வாடி கட்சி தலைவர் அபு அசீம் அஜ்மி முகமது ஃபரூக் ஜோஷியின் கருத்து அவரது தனிப்பட்ட கருத்து என்று தெரிவித்தார். இந்நிலையில் முகமது ஃபரூக் ஜோஷியை துணைத் தலைவர் பதவியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து கட்சி மேலிடம் உத்தரவிட்டுள்ளது. கேரள தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு அப்துல் கலாம் பெயரிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் உம்மன் சாண்டி அறிவித்துள்ளார். கேரள சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் உம்மன் சாண்டி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றியதை குறிப்பிட்டுள்ளார். ஒரு விஞ்ஞானியாக கேரள மாநிலத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கலாம் பணிபுரிந்துள்ளதையும் கௌரவப்படுத்தும் வகையில் கேரள தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என பெயரிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் வினு சக்கரவர்த்தியை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடிகர் வினு சக்கரவர்த்தி அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அறிந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று காலை நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று வினு சக்கரவர்த்தியை சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் உடல்நிலை குறித்தும் கேப்டன் கேட்டறிந்தார். நடிகர் வினு சக்கரவர்த்தி உடல்நலம் தேறி மீண்டும் நடிக்க வருவார் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நிச்சயமாக வினு சக்கரவர்த்தி உடல்நிலை சரியில்லை என்று எல்லோரும் சொன்னார்கள். நிச்சயமாக அவர் நேரில் போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கணும்னு நினச்சேன். அப்போ சிலர் சொன்னாங்கல்ல, கோமாவில் இருக்கார், நீங்கள் போயிருந்தாலும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி நேரில் பார்க்கும்பொழுது நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கிறார். அவர் நீண்ட நாள் நன்றாக இருப்பார் என்பதை கேப்டன் டிவி மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் இந்த பாட்டை போடுவார். நானே அவர்கிட்ட பூ விலங்கு படம்னு நினைக்கிறேன். அந்த பூ விலங்கு படத்தில் இந்த சாங்கை எப்பயுமே பாடுவார். அந்த பாட்டு பாடுற வினு சக்கர் நீண்ட ஆயுளோட நிச்சயமாக திரும்ப வருவார். திரும்ப என் பயப்பட என்னுடைய பையன் சண்முக பாண்டிய படத்தில் நடிப்பார் என்பது மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் தெரிவித்துக்கணும். தமிழ் சினிமாவின் முன்னணி குணசித்திர நடிகர்களில் ஒருவரும் இயக்குனருமான நடிகர் வினு சக்கரவர்த்தி நேற்று முன்தினம் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழ் மற்றும் தென்னிந்திய மொழிகளில் இதுவரை சுமார் 100 படங்களுக்கு மேல் நடித்து தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்கி கொண்டவர் வினு சக்கரவர்த்தி. கேப்டன் தம்மை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் வினு சக்கரவர்த்தி மிகவும் உற்சாகத்துடன் கூறினார். ரசிகர்களோ நேயர்களோ குழப்பம் அடைய வேண்டாம். இது உங்கள் முன்னால் நேரில் நின்று அப்படியே கல் உலக மாதிரி பேசிக்கிறேன். கவலையப்பட இன்னும் 100 வயசு ஆனாலும் நான் இப்படி தான் இருப்பேன். மீண்டும் நான் படங்களில் நடித்து உங்களுடைய ஆவலை பூர்த்தி செய்வேன். இப்போ கூட கேப்டன் சொல்லிட்டு போகிறேன், சார் அண்ணே என் படத்தில் நடிக்கிறேண்ணே, என் பையன் படத்தில் நடிக்கிறேன், உங்களை நடிக்க வச்சு தான் போகிறேன். என் ஹஸ்பண்டை வந்து அவருக்கு அண்ணனாக நினச்சி அவரை ரொம்ப உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணி செய்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஊக்குவிச்சு போயிருக்கிறாரு. நீங்கள் நல்லா எழுந்திருச்சு நடங்கன்னா அடுத்தது எங்கள் படத்தில் உங்களை வந்து நான் போட்டு என் பையனோடவோ இல்லை என்னோடவோ சேர்த்து படம் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக அதில் நடிக்கிறீங்கன்னு வேறு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஊக்கத்தினால தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் முகம் கொஞ்சம் தெளிவாகவும் பொலிவாகவும் இருக்குது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். கரூரில் அதிமுகவை சேர்ந்த நகராட்சி தலைவர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள அரசு நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறி பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர்.
கரூர் பெருநகராட்சியின் தலைவராக உள்ள அதிமுகவை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் 5,64,000 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தமிழக அரசு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பள்ளிகள் கட்டுவதற்கு போன்ற காரணங்களால் இந்த நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இதனை நகராட்சி தலைவராக உள்ள செல்வராஜ் ஆக்கிரமித்து அந்த இடத்தில் வரைபட அங்கீகாரம் வழங்கக்கூடாது என்றும் அப்பகுதியில் வரி வசூல் செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கிய நிலத்தை அதிமுகவை சேர்ந்தவர்களே கொள்ளையடிப்பது வேலியே பயிரை மேய்ந்தர் போல உள்ளது என்று பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தலைவர் செல்வராஜ் அவர்களும் முன்னாள் இனாம்கரு நகரமன்ற துணைத் தலைவர் தங்கவேல் அவர்களும் ஒருங்கிணைந்து உயர்நிலைக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு பள்ளிக்கூட இடத்தை ஒரு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து போலியாக பத்திரம் பதிவு செய்து அந்த உயர்நிலைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் ஒரு திருமண மண்டபம் கட்டி வருகிறார்கள். அந்த திருமண மண்டபத்தை நிறுத்தச் சொல்லி முதலமைச்சரின் தனிப்பிரிவு செல்லுக்கும் மனு கொடுத்துள்ளோம். மனு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகிறது. அதற்குண்டான பதிலும் இல்லை. இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் உத்தரவிட்டும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தவுள்ளதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு வாலிபர் சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளது. சென்னை போரூர் இரட்டை ஏரியை பாதுகாக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். போரூர் ரவுண்டானா அருகே சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் போரூர் இரட்டை ஏரியை போர்க்கால அடிப்படையில் பாதுகாக்க வேண்டும், ஏரியின் ஒரு பகுதியை தனியாரிடமிருந்து மீட்க வேண்டும், கிடப்பில் போடப்பட்டுள்ள போரூர் மேம்பால பணிகளை உடனே தொடங்க வேண்டும், தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் தமிழக அரசு பாதுகாத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். காஞ்சிபுரம் அருகே அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் குழந்தை இறந்ததாக கூறி பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக பெண் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரிசோதனைக்கு பிறகும் தாயும் சேயும் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த பெண்ணிற்கு பிரசவ வலி ஏற்பட்டும் அதை கண்டு கொள்ளாமல் செவிலியர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவரின் நிலைமை மோசமடைந்ததை அடுத்து அவசரமாக மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை ஏற்பாடு செய்துள்ளனர். அவரது கணவரிடம் ஒப்புதல் கடிதத்தில் கையொப்பம் வாங்கிய பின்னர் சிறிது நேரம் கழித்து குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தும் உரிய விளக்கம் அளிக்காததால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனையின் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நச்சுக்கொடி வெளியே வந்துன்னு சொல்லி என்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணணும்னு கையெழுத்து வாங்கினாங்க. குழந்தை ஹார்ட் இதய துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணுறது கையெழுத்து போட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து குழந்தை இறந்துடுச்சு, நாங்கள் எவ்வளோ பார்த்தோம், குழந்தை இறந்துடுச்சு, எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு காரணம் இவங்களோட அலட்சியமே, டாக்டரோட அலட்சியம், நர்ஸோட அலட்சியம்தான் என் குழந்தை இறந்ததுக்கு முதல் காரணம். குழந்தை இறந்ததற்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் அலட்சிய போக்கே காரணம் என்றும், எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆற்காடு நீதிபதியின் கார் மர்ம நபர்களால் எரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு வழக்கறிஞர்கள் கண்டனம் தெரிவித்து பாதுகாப்பு வழங்க கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு நீதிமன்ற நீதிபதி தனசேகரன் தனது அரசு குடியிருப்பில் உள்ள வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது மர்ம நபர்கள் நள்ளிரவில் தீ வைத்து எரித்துள்ளனர். இதனால் காரின் மேல்பாகம் எரிந்து நாசமானது. பின்னர் இது குறித்து ஆற்காடு கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த சம்பவத்திற்கு வழக்கறிஞர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிமன்ற வளாகத்திற்கும் நீதிமன்ற குடியிருப்புகளுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் சார்பில் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுவிருந்தை கெரோசின் ஊற்றி கொளுத்தியும் இருக்கிறார்கள். அந்த நிகழ்வை நாங்கள் வழக்கறிஞர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் இவ்வாறு நிகழ்வுகள் நடப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் இந்த மாதிரி நீதிபதிகளுக்கு
அவர்களது குடியிருப்புகளுக்கும் கோர்ட் வளாகத்திற்கும் தகுந்த பாதுகாப்பினை அரசு அளிக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சங்கம் இந்த சம்பவத்தை கண்டித்து தீர்மானமும் நிறைவேற்றியுள்ளது. அதிமுக ஆட்சியில் நீதிபதிக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். ஆரணி அருகே தலைமை தபால் நிலைய அலுவலக பணிகள் முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள தச்சூர் சாலையில் தலைமை தபால் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து பணம் எடுத்தல், பணம் செலுத்துதல் போன்ற பணிகளுக்காக வாடிக்கையாளர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக இங்கு அடிக்கடி மின்தடை நிலவுவதாகவும் இன்டர்நெட் இணைப்பும் துண்டிக்கப்படுவதாகவும் மேலும் ஜெனரேட்டர் பழுதடைந்து உள்ளதால் சேவைகள் முற்றிலும் முடங்கியுள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காலைல ஒரு 10:30 மணி சலான் வரைக்கும் வந்தாங்க. வங்கத்தில் நெட்டுக்கு கரண்ட் இல்லை, வருஷம் கரண்ட் இல்லை, ஜென்செட் போட வேண்டியதாங்க, ஜென்செட் ரிப்பேருங்க 1 மாதமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கிற மாதிரி 40 பேர் உட்காந்துக்கிறானுங்க. ஏன்னா செய்யுங்கண்ணா, இல்லைங்க நீங்கள் எதுவும் வேலை செய்யாது, நெட்டு ஒர்க் ஆகலை, கரண்ட் இல்லை, கரண்ட் வந்தால் தாங்க எதுவுமே செய்ய முடியும். தபால் நிலையம் வந்து ஒரு சேவை மையம், அதை வந்து சரிபட இயங்க கவர்மெண்ட் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது குறித்து தபால் நிலைய அதிகாரியிடம் கேட்டால் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து விட்டதாகவும் தாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என அலட்சியமாக கூறுவதாகவும் வாடிக்கையாளர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள்.